ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டியூஸ்டே ஆஃப்டர்நூன்லேருந்து அதுக்கப்புறம் வெனஸ்டே ஆஃப்டர்நூன் வரைக்கும் உள்ள வீடியோங்க. அதில் நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். டியூஸ்டே ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பொருள் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அதாவது வந்துட்டு கிரைண்டர் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன் பட்டர்ஃப்ளைல. அது வந்துட்டு டெலிவரி வந்து பண்ணியிருந்தாங்க. நான் அமேசானில் தான் வந்து ஆர்டர் வந்து போட்டிருந்தேன். சூப்பராக வந்துட்டு டெலிவரி வந்து பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு டேமேஜுமே வந்துட்டு இல்லை. 2 லிட்ரு பட்டர்ஃப்ளை கிரைண்டர் தான் நான் வந்து ஆர்டர் வந்து போட்டிருந்தேன். கிரைண்டர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. சவுண்டுமே வந்துட்டு ரொம்ப அதிகமாகலாம் வந்துட்டு கேட்கல. நல்லா சூப்பராக வந்துட்டு குயிக்காக வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மாவு வந்து அரைச்சி வந்து கொடுத்துருது. டியூஸ்டே ஆஃப்டர்நூன் வந்துட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு பச்சரிசி வந்துட்டு நான் வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பருத்தி வந்து அரைச்சிருந்தோம். பருத்தி வந்து ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி வந்து போனதுனால ஃப்ரிட்ஜில் வந்து போட்டுட்டாங்க அம்மா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தான் வந்துட்டு அந்த பருத்தியை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து பருத்தி பால் வந்து செஞ்சு பாயசம் செய்யலாம். ஈவினிங் போல் பிள்ளைங்க வந்துடுவாங்க, அதாவது ஸ்நாக்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. இல்லாட்டி சாப்பாடு ஏதாவது வந்து செஞ்சு வைப்பேன். சாப்பாடு ஏதாவது இருந்தாலுமே பட் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து செஞ்சு வைக்கிறது. கிரைண்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் துருவல் அதோட பிளேட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பச்சரிசி மாவு போட்டு நல்லா அரைச்சி கழுவி வந்து ஊற்றியாச்சு. அப்போ தான் வந்து அதில் உள்ள மண் அழுக்கு எல்லாமே வந்துட்டு போகும். ஈவினிங் போல் பிள்ளைங்க வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா பசிக்குதுன்னு வந்து கேட்டாங்களா. இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு பருத்தி பால் வந்து செஞ்சு வச்சுருக்கேன், பருத்தி பாலில் பாயசம் வந்து செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஜவ்வரிசியும் வேக போட்டு நான் வந்து பருத்தி பால் பாயசம் வந்து செஞ்சு வச்சுருந்தேன். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இதில் வந்துட்டு ஏலக்காய் வந்து தட்டி போட்டு வச்சுருந்தேன். நீங்கள் சுக்கு கூட இதில் வந்து தட்டி போட்டு நம்ம வந்துட்டு செய்யலாங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 2 பேருக்கும் 2 பவுலில் வந்து போட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்தோன்னே பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி வந்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் போல் வந்துட்டு விளக்கேற்றி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை வந்து நான் வந்து செஞ்சிட்ருந்தேன். பூ வந்துட்டு சுத்தமாகவே இல்லை. நம்ம வீட்லேயும் வந்துட்டு குட்டி குட்டி செடியாக இருக்கிறனால பூ வந்துட்டு கிடையாது. போய் வாங்கணும் அப்படின்னா வண்டி நான் ஓட்டி நான் போய் பூ வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். இப்போ வந்துட்டு அம்மா இருக்கிறனால போய் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் தாண்டி தான் நம்ம வந்துட்டு போய் பூவெல்லாம் வந்து வாங்க முடியும். இங்கிட்டலாம் வந்துட்டு பூவெல்லாம் வந்துட்டு இருக்காது. இது ஹைவே அப்படிங்கிறதுனால இங்கனைக்குள்ள கடைகளும் வந்துட்டு ரொம்ப கம்மி தான். எதுவுமே வந்துட்டு இங்கனைக்குள்ள வந்து கிடைக்காது. எல்லாமே நம்ம முன்கூட்டியே வந்துட்டு வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா தான் உண்டே தவிர மற்றபடி இங்கே வந்துட்டு இந்த காய்கறி வண்டியோ எந்த ஒரு இந்த விற்பனை வண்டிகள் எதுவுமே வந்துட்டு நம்ம வீட்டு சைடு வந்துட்டு வராது. எல்லாமே லிஸ்ட்டு போட்டு நான் போய் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் வைக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் வீட்டில் வந்து வச்சுக்க மாட்டேன். எப்போதுமே வந்துட்டு எல்லா பொருளையுமே வந்துட்டு காலியான உடனே நோட் பண்ணி அதை வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். அப்படி வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி வந்துட்டு அதிகமாக இந்த வந்துட்டு ஓசி கேட்குறதோ பண்ணுறதோ அது வந்துட்டு எனக்கு வந்து பிடிக்காது. இருந்தால் அதை வச்சு யூஸ் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சிருவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். யார்கிட்டையுமே வந்து ஓசி வாங்குறது எனக்கு வந்துட்டு சுத்தமாக பிடிக்காது. பட் நம்ம வீட்டுக்கு யாராவது ஏதாவது கேட்டு வந்தாங்க அப்படின்னா உடனே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவேன். மற்றபடி நான் யாருக்கிட்டையும் எதுவுமே வந்துட்டு எதிர்பார்க்க மாட்டேன். அது அப்படியே சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சாமி வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வீட்டுக்கு உள்ள சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாமே வந்து பற்ற வச்சேன். மனுஷங்க உதவுறதை விட ப்ளஸ் கடவுள் தான் வந்துட்டு நம்மளுக்கு ஆபத்தான நேரங்களில் வந்துட்டு உதவுறாரு. என்னோடய லைஃப்பில் வந்துட்டு அப்படி தான் வந்துட்டு நடக்குது. மனுஷங்க வந்துட்டு நம்மளை வந்துட்டு நல்லா இருந்தாலும் பேசுகிறாங்க, நல்லா இல்லாட்டியும் வந்து பேசுகிறாங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க பேசுகிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு ₹1 பிரயோஜனம் வந்துட்டு கிடையாது. நம்ம உழைச்சா தான் நம்மளுக்கு வந்து சாப்பாடு நம்ம வீட்டில் அடுப்பெரியும் நம்ம வந்து சாப்பிட முடியும். பேசுகிறவங்க என்ன வேணாலும் பேசட்டும், ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் வந்துட்டு நான் வந்துட்டு அதை விட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு நம்ம ஆட்டுக்கு போயிட்டே இருக்கணும். அப்புறம் வெளியிலையும் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டு வந்து வச்சுருக்கோம். அதில் குட்டி பிள்ளையாரெலாம் இருக்குது. அதை வந்து பிள்ளைங்க வச்சு விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்டாண்டை வச்சு அதில் ஊதுபத்தி அதுக்கப்புறம் சாம்பிராணி எல்லாமே வந்துட்டு பற்ற வச்சேன். சுபஸ்ரீ வந்து மாதுளம்பழம் உதுத்தாலா, அம்மா நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னா, அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு எடுத்து வாயில் வந்து போட்டுக்கிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்துட்டு முருங்கைக்கீரை சூப்பு தான் வந்து வச்சுருந்தோம்.
அதுதான் இருந்துச்சு நைட்டுக்குமே. என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப நேரமாக யோசிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு தானே சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு சாதம் இருந்துச்சு, முருங்கைக்கீரை சூப் இருந்துச்சு, சைடிஷ் ஏதாவது இருந்தால் தானே சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து சைட் பை வந்து செஞ்சுட்டேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பழம் எதுவுமே வந்து எடுத்துக்கல, சாத்துக்கட்டி வந்து இருந்துச்சு. சரி அதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு வெளியில் போய் ரிலாக்ஸாக வந்து உக்காந்தாச்சு. எப்போவுமே வீட்டுக்குள்ளே அப்படியே இருக்கிறது வந்துட்டு எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்துருப்பேன், கொஞ்சம் நேரம் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருப்பேன். அந்த இயற்கை காற்று வந்து நம்ம வாங்கணும் கண்டிப்பாக. அதனால் நான் அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்குவேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வந்து இந்த மாதிரி தான் சேர் போட்டு இப்போ வந்து உட்கார்றது, கீழே உட்கார முடியாது அப்படிங்கிறதுனால கீழேயும் ரொம்ப நேரம் உட்கார முடியாது, அதே மாதிரி வெளியிலையும் ரொம்ப நேரம் வந்துட்டு உட்காரக்கூடாது அப்படின்ட்டாங்க. படுத்தே தான் இருக்கணும், பெட் ரெஸ்ட்டுங்கிறாங்க. எவ்வளோ நேரம் தான் நம்ம வந்து படுத்திருக்க முடியும்? நான் ஏதாவது ஒரு வேலை வந்து பார்த்துட்டே இருப்பேன்னா, ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா படுத்தே இருன்னா நான் 2 3 நாள் வந்து ட்ரை பண்ணேன். எனக்கு அதுக்கு மேலே முடியலை. எனக்கு அதுவே பாதி முடியாமல் வந்துரும் போருக்கு. அதனால் பார்த்தேன், இதுக்கு மேலே நம்மளால முடியாதுப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளை நான் வந்து செய்கிறேன். நான் வந்து குக்கிங் வந்து பார்த்துக்கிறேன். அம்மா வெளி வேலைகள், வெளியில் சாதம் வந்து வடிக்கிறது விறகடுப்பில் எங்களுக்கு, அதே மாதிரி நம்ம வீட்டு செல்ல பிராணிகளுக்கும் வந்துட்டு வெளியில் சாதம் வந்து வடிச்சிருவாங்க. சைடிஸ் எல்லாமே நான் வந்து செஞ்சுருவேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்கூலில் நடந்த சில விஷயங்களை வந்துட்டு சுபஸ்ரீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் அதை நீங்களே கேளுங்க. சார் தட்சணாவோட தங்கச்சி சார் தட்சணா போட்டு கும்மு கும்முன்னு ஸ்கூல்ல அடி நடக்கும் பாருங்க. காலையில மேக்கப் போட்டு வந்தது மத்தியானம் சாப்பிட்றதுக்குள்ளேயும் எல்லாம் அழிஞ்சு போயிடும். இழுக்கி சண்டை அடைச்சிக்கிட்டு பிடிச்சி பிச்சு வெளியில் வந்துட்டு பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க, ஹோம்ஒர்க் பண்ணாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு சாதம், முருங்கைக்கீரை சூப்பு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிட்டாச்சு. இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது வந்துட்டு வெனஸ்டே மார்னிங் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 மணி 5:30க்கு வந்துட்டு எந்திரிச்சாச்சு. அம்மா வந்து சீக்கிரமே வந்து எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட, அதுக்கப்புறம் வந்துட்டு சாதம் வைக்க அடுப்பு வந்து மூட்டிடுவாங்க, விறகடுப்பு. அதனால் அப்படியே நானும் வந்து எந்திரிச்சு வந்துடுவேன் மொல்லமாக. எந்திரிச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆஸ்பத்திரி வந்து போக வேண்டிய வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால நான் நைட்டே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கேழ்வரகு வந்துட்டு ஊற வச்சுட்டேன். அதாவது கேப்பை வந்துட்டு ஊற வச்சு கேழ்வரகு இட்லிக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். காலையில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நல்லா ஊறி இருந்துச்சு. நான் வந்து தண்ணி ஃபுல்லாக தான் வச்சுருந்தேன். அம்மா என்ன பண்ணிட்டாங்க, பாதி தண்ணியை வந்து வடிச்சிட்டு பாதி தண்ணியை வச்சுட்டாங்க. இப்படி வச்சா எப்படிம்மா கரெக்டாக ஊறி இருக்குமா அப்படின்னு. அதெல்லாம் ஊறி தான் இருக்கும், நல்லா தான் ஊறி இருக்குது, அது உறிஞ்சிருச்சு தண்ணியை அப்படின்னு சொல்லி காலையில் எங்கள் அம்மாவும் நானும் வந்துட்டு ஏம்மா அப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிரைண்டரில் வந்துட்டு அரிசி வந்து போட்டு விட்டுட்டேன். அது வாட்டுக்கு வந்துட்டு மாவு வந்து அரைய ஆரம்பிச்சிடும், நம்ம வாட்டுக்கு அடுத்த வேலையை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் என்ன பண்ணுறதுன்னு ஒரே கன்ஃபியூஸ்டு. மாவு இல்லை அப்படின்னாலே இந்த பிரச்சனை தான். பார்த்திங்க அப்படின்னா சரி வெண்பொங்கல் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு பச்சரிசி அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு போட்டு வெண்பொங்கலுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமிங்கில் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃபோனில் வந்து சார்ஜு சுத்தமாக இல்லை. நைட்டு வந்து போடணும்னு நினச்சேன், சுத்தமாக மறந்துட்டேன் சார்ஜ் இல்லாதனால. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து வெண்பொங்கலுக்கு வந்துட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன் வீடியோ எடுக்க, கடைசியில் சார்ஜ் இல்லாதனால அப்படியே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட் பை வந்து வெண்பொங்கலும் வந்து வச்சாச்சு. குக்கரில் தான் வந்து வச்சுருந்தேன், கொஞ்சம் அரிசி கூடுதலாக இருந்ததுனால பார்த்திங்க அப்படின்னா வெந்திருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் குலைவாக வந்து வெந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். தண்ணி வந்து பற்றாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வேறு பேனில் வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி போட்டு நெய் போட்டு தாளித்து எடுத்தாச்சு. வெண்பொங்கல் ரெடி. சைடிஷ்க்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு கேரட்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு நான் வந்துட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு சாம்பார் வந்து வச்சுருந்தேன். சட்னி வந்து வைக்கல, சாம்பார் வந்து வச்சுருந்தேன். சாம்பார் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே வந்து வச்சுருந்தேன். மாவு வந்து பொங்கி வந்ததுக்கப்புறம் நைட்டுக்கு இட்லி வேணும் அப்படின்னா அந்த சாம்பார் வச்சு இந்த இட்லி வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெனஸ்டே அப்படிங்கிறனால சரி ஏதாவது நான்வெஜ் வந்து சாப்பிடணும் போல் இருந்துச்சா. இங்கே வந்துட்டுமே அதிகமாக வந்து நான்வெஜ் வந்து என்னால் எடுத்துக்க முடியல. சமைப்போம், பட் என்னால் எடுத்துக்க முடியல. அது வந்து குடலை பட்டிக்கிட்டே இருக்கும், வாமிட் வர மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறனால சரி இன்றைக்கி வந்துட்டு குடல் இருந்தால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி வந்து கேட்டிருந்தோம். குடல் வந்து இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் ஆட்டோட எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குன்னாங்க. சரி எது இருக்கோ கொண்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு வெண்பொங்கல் சாம்பார் வச்சு பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து பேக் பண்ணியாச்சு. ஆனால் அஸ்விதா வந்துட்டு இன்றைக்கி ஸ்கூல் போகல, அவளுக்கு லூஸ் மோஷன் ஆயிடுச்சு அந்த முருங்கைக்கீரை சூப்பு வந்து சாப்பிட்டது. சுபஸ்ரீ மட்டும் ஸ்கூல் போயிட்டா. வெண்பொங்கல் அதுக்கப்புறம் சாம்பார் வச்சுட்டு போயிட்டா. கொஞ்சமாக அவள் மதியானம் சாப்பாடு வந்து ஸ்கூலில் வந்து வாங்கிக்குவா. சரி அப்படின்னு சொல்லிட்டு காலையில் டீ குடித்தா தான் நம்மளுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சமாக டீ வந்து போட்டுட்டு ரஸ்க்கு வந்து 3 தான்
வந்து இருந்துச்சு, நீ எல்லாமே வாங்கணும் வெளியில் போகும்போது. ரஸ்க்கை வச்சு நினச்சி டீயை வந்து குடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குடல் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதோட சில பார்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது என்ன சொல்கிறது, ஆட்டோட எப்படி சொல்கிறது, ஆட்டோட கொட்டைன்னு சொல்லுவோம்ல, அது வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்துட்டு நிறையவே இருந்துச்சு. அதை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோட மாங்காய் அதை வந்துட்டு வறுவல் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்துட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் வந்துட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆட்டோட மாங்காயின்னு சொல்லுவாங்க, அது வந்துட்டு கட் பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வந்துட்டு இதில் வந்து போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதை வந்து போட்டு நல்லா வந்து வதக்கணும். வதக்கி அது வந்துட்டு கொஞ்சம் தண்ணி வந்து விட்டு வரும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மசாலாத்தூள் வந்து போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி மூடி போட்டு நான் வந்து வேக வச்சுட்டேன். இது வந்து கொஞ்சம் செமி கிரேவியாக கொஞ்சம் வறுவல் மாதிரி வந்துட்டு நான் வந்து செஞ்சுருந்தேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா வச்சுருந்தேன். ஆனால் பட் என்னால் வந்துட்டு சாப்பிடவே முடியலை. ரொம்பவே வந்து கஷ்டமாக போச்சு. சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன், ஆனால் சாப்பிடும்போது சுத்தமாக சாப்பிட முடியல. வாமிட்டிங் வர மாதிரியே வந்து ஆயிடுச்சா. பிள்ளைங்களும் வந்துட்டு அந்தளவுக்கு இதை வந்து லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி தான் நான் வந்து இது வந்துட்டு நம்ம வந்து எப்போயாவது 1, 2 இருக்கும் சூப்பில் வந்து போட்டு சாப்பிட்ருப்போம். பட் இவ்வளவு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் அது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா என்னாலே வந்து சாப்பிட முடியல. அம்மாவும் லைட்டாக தான் சாப்பிட்டாங்க. எங்களுக்கு யாருக்குமே இது வந்துட்டு அந்தளவுக்கு பிடிக்கலை. ஆனாலும் வந்து டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் இருக்கையில் இதெல்லாம் வந்து கிடைக்கல. பட் அவர் ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்து கிடைக்கிது. என்ன பண்ணுறது. அப்புறம் சரின்ட்டு அப்புறம் இதை வந்து நல்லா வந்து குக் பண்ணிவிட்டு நல்லா வந்து வேக வச்சுட்டேன் ஒரு சைடு தண்ணி ஊற்றி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடல் வந்துட்டு அம்மா வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. க்ளீன் பண்ணி கட் பண்ணி தந்துட்டாங்க. சுடுதண்ணியில் போட்டு அதோட அழுக்கு எல்லாமே தோல் எல்லாமே உரித்து வந்து எடுத்து தந்துட்டாங்க. அதையுமே வந்துட்டு குக்கரில் வந்துட்டு தாளிப்பு வந்து நான் வந்து கொடுத்துட்டேன். இதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றிட்டு கரம் மசாலா, ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் சோம்பு வந்து இதில் வந்து சேர்த்துட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த குடலை வந்து இதில் வந்து சேர்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இது மட்டும்தான் நான் வந்து சேர்த்துருந்தேன். எக்ஸ்ட்ரா காரம் வேணும் அப்படிங்கிறவங்க மிளகா வந்துட்டு இதில் வந்து கீறிட்டு சேர்க்கலாம். நான் வந்துட்டு மிளகா வந்துட்டு கீறிட்டு நான் வந்து சேர்க்கலை. காரம் வந்துட்டு மீடியமாக வந்து போட்டிருந்தேன். மசாலாவும் மீடியமாக வந்து போட்டிருந்தேன். லாஸ்ட்டாக வந்துட்டு இதில் வந்துட்டு தேங்காய், கசகசா, சோம்பு, பூண்டு இது வந்து அரைச்சி கண்டிப்பாக வந்து ஊற்றணும். அப்போ தான் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும். இதை வறுவல் மாதிரியும் நம்ம வந்துட்டு செய்யலாம் வேக வச்சுட்டு. அப்படி இல்லை அப்படின்னா கிரேவி மாதிரியும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செய்யலாம். நான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம், தக்காளி அதோட பார்த்திங்க அப்படின்னா 2 அதாவது ஒரு துண்டு இஞ்சி வந்து இதில் வந்து இடிச்சிட்டு நான் வந்து சேர்த்தேன். அப்படி சேர்க்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அது வந்துட்டு உடம்புக்கும் நல்லது. 2வது வந்துட்டு குடலும் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு வேகும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேழ்வரகு இட்லி மாவு வந்து அரைச்சி வச்சுட்டேன். பார்த்திங்க அப்படின்னா அம்மா தான் வந்து ஊற்றி வச்சாங்க இந்த சட்டியில். பார்த்திங்க அப்படின்னா கரைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா பொங்கி வந்துருச்சு. என்னடா உப்பு போட்டு கரைக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவுக்கு பொங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா சொன்னாங்க வெயில் வந்து அப்படி போடுது அதனால பொங்குது அப்படின்ட்டு. அப்புறம் மறுபடியும் உப்பு போட்டு நான் வந்து கரைச்சி பாதியை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். புளிக்காமையே பாதி மாவு வந்து புளிக்கிறக்காண்டி வெளியில் வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஒரு டேப்லெட் வந்து கொடுக்குறாங்க. அதாவது என்னை அலையக்கூடாதுன்ட்டாங்க. அதுக்கு பதிலாக பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு டேப்லெட்டை காலையில் மறுபடியும் எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. அந்த டேப்லெட் போட்டோன்னே என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருது. நான் சமைச்சிட்டு இருந்தேன்னா சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டுட்டு தான் வந்து குக் பண்ணிகிட்டு இருந்தேன். கண்ணே வந்து முழிக்கவே முடியல. அப்படி சொக்கி 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 மயக்கம் வர மாதிரி தூக்கம் வந்துகிட்டே இருக்குது. என்னடா அது இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருந்தேன். போய் நீ ஆஸ்பத்திரியில் நீ சொல்லணும் ஊசி போடையில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த குடல் எல்லாமே வந்து கழுவி கட் பண்ணி எங்கள் அம்மா வந்து தந்துட்டாங்களா. அதை வந்துட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வந்து சேர்த்துட்டேன். வெங்காயம், தக்காளி வதங்கினதுக்கப்புறம் குடலை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து 2, 3 வாட்டி நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இது மட்டும்தான் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இதுவும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்துட்டு தண்ணி வந்து நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 to 15 விசில் கிட்டே நான் வந்து வச்சுருந்தேன். அப்போ தான் வந்துட்டு குடல் நல்லா வந்து வெந்து வரும். அப்போ தான் நம்ம வந்து மென்று சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நல்ல செரிமானமும் ஆகும். குடலை வந்து நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுங்க. அப்போ தான் வந்துட்டு உடம்புக்கு நல்லது. வெந்து வேகாமல் நம்ம வந்து சாப்பிடவே முடியாது. அது மேற்கொண்டு வந்துட்டு வாமிட்டிங் வந்து
வர ஆரம்பிச்சிரும். செமிக்கலாட்டி அப்படின்னா சிக்கல். அதனால சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுனால நல்லா வந்து வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சுடுதண்ணி வந்து ஊற்றி இதை வந்துட்டு நான் வந்துட்டு மூடி போட்டு நான் வந்துட்டு ஒரு 10 to 15 விசில் வச்சு நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா விசில் வந்து போட்டுட்டேன். நல்லா வேகட்டும் அப்படின்ட்டு தண்ணி வந்துட்டு கரெக்டாக மீடியமான அளவு தான் வந்துச்சு. இந்த ஃபுல்லாக வச்சுருந்தோன்னா பொங்கி பொங்கி வெளியில் ஊற்றிடாம அப்படிங்கிறதுனால. அப்புறம் இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோட மாங்காய் வந்துட்டு நல்லா வந்து வெந்துருச்சு. லாஸ்ட்டாக வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு பூண்டு வந்து இடிச்சிட்டு நான் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிட்டேங்க. பூண்டு வந்து இடித்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதே பாத்திரத்தில் கொஞ்சம் சாதம் வந்து போட்டு சட்டி சோறு வந்து செஞ்சுக்கிட்டேன். டேஸ்ட் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதையாவது நான் வந்து சாப்பிட்ருக்கணும். டைம் ஆயிடுச்சு, எனக்கு தூக்கம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த டேப்லெட் போட்டதுனால அப்படின்ட்டு வேகமாக குக் பண்ணிவிட்டு டக்குன்னு போய் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் 3:30 மணிக்கு எந்திரிச்சு தான் நான் வந்து சாப்பிட்டேன். இதனால் என்னாச்சு அப்படின்னா சுத்தமாக என்னால் சாப்பிடவே முடியலை. வாமிட்டிங் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. திருப்பி டேப்லெட் போட்டேன், ஒன்றும் கதைக்காகல. கடைசியில் வாமிட்டிங் எடுத்தது தான் மிச்சம். 5 என்ன 10 மாதம் வரைக்கும் வாமிட்டிங் எடுப்பேன் போகிறக்கு அந்த நிலமை தான் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் மீத பாத்திரத்தில் வந்து சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு வா நான் வாயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்விதாட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அவள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்சமாக வந்து சர்பத் போடுங்க, எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றிட்டே இருக்குது அப்படின்னோன்னா அப்புறம் சர்பத் போட்டு வந்து தந்தாங்க. அது குடித்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அடுத்து வந்து தேங்காய், கசகசா, சோம்பு, பூண்டு இது வந்துட்டு அரைச்சி இதில் ஊற்றிட்டேன் அப்படின்னா குடல் குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிரும். இங்கே குடிச்சிட்ருக்கையிலே சைட் பை வந்துட்டு விசில் வந்துட்டு விட ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு இந்த தேங்காய் வந்து அரைச்சி வந்துட்டு இதில் வந்து பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிட்டேன். இதில் வேணும் அப்படின்னா முந்திரி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். முந்திரிலாம் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப திக்காக வந்துட்டு இருக்கும். அப்படிங்கிறனால நான் வந்துட்டு சும்மா தேங்காய், கசகசா, சோம்பு, பூண்டு இதை மட்டும் சேர்த்து அரைச்சிட்டு இதை வந்து ஊற்றிட்டேன். குடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து வந்துருந்துச்சு. நான் வந்து எடுத்து கொஞ்சோண்டு பிளேட்டில் போட்டு அஸ்விதாட்டையும் அம்மாட்டையும் வந்து கொடுத்தேன். வெந்திருக்கான்னு பாருங்கள் அப்படின்ட்டு. நல்லா வெந்திருக்கு அப்படின்னாங்க. இதுக்கு மேலே உப்பு போட்டுறாத, உப்பு போட்டினா அது ஃபுல்லாகவே உப்பாயிரும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு மேலே உப்பு போட்டிருந்தோம் அப்படின்னா சாப்பிட்ருக்கவே முடியாது. ஆனால் கரெக்டாக வந்து இந்த தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றி எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக வந்து வந்துருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆட்டுக்கறியை விட இந்த குடல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னோடய பிள்ளைங்களுக்கு. ஆனால் ரொம்பலாம் வந்துட்டு இப்போ வாங்குறதே இல்லை. மட்டன் வந்துட்டு எப்போயாவது தான் வந்துட்டு வாங்குறது. ஆனால் இப்போ எனக்கு வந்துட்டு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிறனால மட்டன் வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. ஆனால் என்னால் என்ன அப்படின்னா அதை வந்து சாப்பிட முடியல. அது ஒரு மைனஸாக வந்துட்டு இருக்குது. இவ்வளவு சமைச்சிட்டு இவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சிட்டு கடைசியில் சாப்பிடவே முடியல. வேலையும் பார்க்காம என்னால் இருக்க முடியாது. அதனால் சமையல் வேலையாவது நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு தான் சமையல் வந்துட்டு நான் வந்து செய்கிறேன். ஆனால் எந்த வேலையும் பார்க்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. பார்க்காம அப்படி படுத்தே இருந்தேன் அப்படின்னா அதுவே எனக்கு பெரிய வியாதி ஆயிரும். முடிஞ்ச வரைக்கும் வீட்டு வேலைகளை நான் வந்து செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.